ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டி 2017 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் ஏழெண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ்? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஏ n plus 1/2, b n into n minus 1/2, c n into n plus 1/2, d n into n plus 1 into 2n plus 1/6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல், எண் ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான இது என்னென்ன ஃபார்முலா என் ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, என் இயலெண்களின் கூடுதல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். வித்தியாசம்னா இப்போ மைனஸ். இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1/2. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க n ஸ்கொயர் மைனஸ் இந்த எண்ணம் இன்சைட் மல்டிபிள் பண்ண உள்ளார மல்டிபிள் பண்ணுங்க. n இன்ட்டு n ஸ்கொயர், n இன்ட்டு 1 n. ஓகேவா? இந்த மைனஸோட எப்படி மல்டிபிள் பண்ணிடுறோம். ஓகே, பாருங்க மைனஸ் n/2 வந்துடும். ஓகேவா? இந்த 2 எல்சியம் எடுங்க. இங்க 2 வந்து மீசியம் எடுத்தோம்னா இங்க பைல 1 இங்க 2 இருக்கு. முதல்ல மைனஸ் பண்ண இதை நம்ம என்ன பண்ணோம்? எல்சியம் எடுக்கிறோம். அப்ப 2 இன்ட்டு n ஸ்கொயர், 2 இன்ட்டு n ஸ்கொயர், 2n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் n/2 வந்துடும். ஓகேவா? இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் என்ன வரும்? n ஸ்கொயர், ஒரு n ஸ்கொயர், ரெண்டு n ஸ்கொயர்ல ஒரு n ஸ்கொயர் மைனஸ் பண்ணா ஒரு n ஸ்கொயர் மைனஸ் n/2. இப்போ n ஸ்கொயர்லையும் nல இருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்துடலாம், மீதி ஒரு n இருக்கும். இங்க இருக்கிறதே ஒரு n வெளில போயிடுச்சுன்னு மீதி 1 தான் இருக்கும். இப்போ n இன்ட்டு n மைனஸ் 1/2 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ பி ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.